ஹாய் எவ்ரிஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்பிஆர் கிரியேட்டிவ்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த 2024 ரொம்பவே சூப்பராக போச்சு. என்னோடய லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நான் முடிச்சிருக்கேன். எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணுறதே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோடய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய எஃபெக்டை போட்டு நான் போயிட்டே இருந்தேன். அது மூலயமா நிறைய என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த 24 என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது மூலயமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருந்தே ஏர்னிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க என்னோடய சேனலை போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்களே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது என்ன வீடியோங்கிறதுக்குள்ளே போகலாம். 2024 நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பண்ணதுலேயே பெரிய அச்சீவ்மெண்ட்ஸாக என்ன நினைக்கிறேன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஒரு லவ் இருக்குது பாருங்கள், அது எனக்கு கிடைச்சது தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என் அவ்வளோ ஒரு பிரியமாக இருக்காங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம ரீசெண்டாக இப்போ அவார்ட் ஃபங்க்ஷன் இந்த 2024 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்குன்னு நிறைய ஒரு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போ இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். இதிலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் இந்த ஒரு ப்ரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் இது வேர் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்ச் டைப்பில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது தான். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிற எல்லா கிஃப்ட்ஸுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்படிலாம் வேர் பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி அவங்க வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ. இவங்க நேம் பாண்டீஸ்வரி. என்கிட்ட பேங்கிள் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணாங்க. இப்போ நம்மகிட்ட நிறைய கிளாஸஸ் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. நான் சொல்லிட்டேன், பர்சனலாகவும் சொல்லிட்டே இருந்தாலும் வீடியோலேயும் சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ, ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூம்மா. செகண்ட் ஒன்று பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது என்னோடய ஸ்டூடெண்ட் திவ்யா வாங்கி கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணால் சவுண்டு கேட்கும். உங்கள் மிஷின் பாருங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஒரு கிஃப்ட்டு. இது எப்போ வாங்கி கொடுத்தாங்கன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் திவ்யாங்கிறவங்க திண்டிவனம். அவங்க கிளாஸஸ் எடுத்து அவங்க ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. மேம் நீங்கள் வந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் எனக்கு அந்த பொண்ணு ஒரு 24 இயர்ஸ் தான். அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு, நம்ம போனால் அந்த பொண்ணுக்கு ஹாப்பினா கண்டிப்பாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே திருச்சியிலேருந்து திண்டிவனம் போயிட்டு வந்தேன். அப்போ அந்த பொண்ணு அன்னைக்கு மார்னிங், மேம் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் வர்றேன்னு சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு நான் நம்பலை, ஏன்னா அவ்வளோ பிஸியில் இருக்கும்போது அவங்களால அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் எதுவுமே திங்க் பண்ணிக்கல. சடனாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னு சொன்ன பின்னாடி தான் உங்களுக்காக நான் இதை போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்கள் அழகாக இருக்கேன். மேம் நீங்கள் டைலரிங் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைலரிங் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கிஃப்ட்டை பார்த்ததும் உங்களுக்குன்னு நான் வாங்கிட்டேன்னாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிஃப்ட்டு ஒரு கிளாக் ஒன்று கொடுத்தாங்க. ஒரிஜினல் டைலரிங் மிஷின் மாதிரியே பாருங்கள், மிஷின் மெத்தடு, ஒரு சிஸ்ஸரு, இதனுக்குள்ளே இது என்ன ஒரு பாக்ஸ், பேட்டர்ன் பாக்ஸுங்களாம், கிளாத்து, ட்ராவு, இங்கே பாருங்கள் பெடலு, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கவே. ஒரு ட்ராவு,
எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணை பற்றி சொல்லணுன்னா 24 வயசு தான் ஆகுது. ஆனால் நிறைய அச்சீவ் பண்ணி இப்போ வீட்டில் இருந்தே மந்த்லி 40,000 ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்மகிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். திவ்யா கிஃப்ட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து இதோட இந்த ஒரு வாட்சும் ப்ரெசன்ட் பண்ணாங்க. மேம் நீங்கள் முஸ்லீம்ங்கிறதுனால எனக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரில. ஓகே, இது வந்து நிறைய முஸ்லீம் வீட்டில் பார்த்துருக்கேன், அதனால் நான் இந்த ஒரு டிசைனை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ ஒரு புனிதமான இடம்னு. கௌபத்துல்லா லைஃப்பில் ஒன் டைம் ஆகுது சவுதியில் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது நிறைய இஸ்லாமியர்களுடைய கனவு. இங்கே போகிறதுக்கு ஒரு 15 நாளாவது, ஒரு ட்ரிப்புக்கு 15 நாள் தான் அலோடு, ஓகேங்களா? அதுக்கே ஒரு 1 lakh ஆயிரும். ஆனால் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஆசை வச்சுருக்கோம் இந்த இடத்துக்கு, இந்த கௌபத்துல்லாவுக்கு, சவுதிக்கு ஒரு தடவையாவது லைஃப்பில் போயிட்டு வந்துடணுன்னு. எனக்கும் அந்த ஆசை இருக்குது. என்ன மாதிரி நிறைய முஸ்லீம்கள் வந்து அந்த பிரியம் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருடைய துவாவையுமே அல்லாஹுத்தாலா கபுல் கொண்டு சீக்கிரமே அவங்களும் கௌபத்துல்லாவுக்கு போயிட்டு வர அல்லாஹ் உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இந்த கிஃப்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே திவ்யா கொடுத்தது தான். திவ்யாவோட பேரண்ட்ஸுமே அவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் பேசினாங்க. அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வந்ததும் எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. அடுத்து திவ்யா தான் கொடுத்தாங்க. இந்த சேரீயும் திவ்யா வீட்டில் இருந்து தான் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது. திடீர்னு இது எல்லாமே ஒன் டேயில், அன்றைக்கி மார்னிங் நான் கிளம்பிட்டேன், நான் வந்துட்டுருக்கேம்மா அந்த வேன்னு சொன்ன பின்னாடி ஒன் டேயில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சண்டே தான், அக்டோபர் 20ன்னு நினைக்கிறேன், 2024 தான், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணுக்காக தான் அவ்வளோ தூரம் போனோம். எனக்கு போயிட்டு வந்ததும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் கொடுத்த 3 கிஃப்ட்டுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ திவ்யா. இது ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். இந்த கிஃப்ட்டு வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டோட பொண்ணு கொடுத்தது. அந்த ஆண்டிக்கு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்க. அந்த பொண்ணு நேரில் ஃபஸ்ட் ஒரு டைம் வந்து மீட் பண்ணியிருக்கோம். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு தான் வந்திருந்தாங்க. மேம் என்னோடய பொண்ணு உங்களோட ரொம்ப பெரிய ஃபேனு, அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப வர ஆசைப்பட்டாங்க. பட் அந்த குழந்தைங்கனால வர முடியலை. இருந்தாலும் ஆன்ட்டிகிட்ட போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்க உங்கள் மேம்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், எனக்குன்னு வாங்கி அந்த பொண்ணு கொடுத்துருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க பேர் வந்து மாலதி, நெய்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. அசோக் மாலதி, ஹஸ்பண்ட் பேர் வந்து அசோக், அவங்க பேர் வந்து மாலதி. அவங்களோட பொண்ணு, பாப்பா பேரை வந்து எனக்கு சொல்லலை, என் பொண்ணு கொடுத்துச்சுன்னு தான் சொன்னாங்க. பாப்பா பேர் சொல்லலை. பாப்பா சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு இந்த கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. தேங்க்யூடா. அடுத்து இதுவும் என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, இவங்களும் ஆரி முடிச்சுட்டு கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஆரி நம்மகிட்ட படிச்சுக்கல. எனக்கு ஆரியில் அவ்வளோ சப்போர்ட்டிவாக நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பூர்ணிமாக்கா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாத நிறைய கிளாஸஸ் வந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட படிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து பேங்கிள் கிளாஸு, சாரீ ப்ளீட்டிங் கிளாஸ்னால் என்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. அக்கா கொடுத்த கிஃப்ட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக குட்டியாக பாருங்கள், அழகாக இருக்குது. ஆனால் என்னோடய ஃபோனை கூட வைக்க முடியலை, என் குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்குது. அக்கா செம்மையாக இருக்குது. இந்த கிஃப்ட்டோட இன்னொரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. பூர்ணிமா, இவங்க திருவள்ளூர். இவங்களும் நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 2 அவார்ட் ஃபங்க்ஷனுக்குமே வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் 6 அவார்டு வந்து அவங்க வின் பண்ணாங்க. செகண்ட் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. இப்போ நவம்பர் 17 வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சோம். ஜூலை 21 வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஜூலை 21 இவங்க 6 அவார்டு வந்து
வின் பண்ணாங்க. நவம்பர் 17 வந்து இவங்க கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்தது தான் இந்த ஒரு செயினும். இந்த செயின் வந்து எனக்கு ஜூலையே கொண்டுட்டு வந்துட்டு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறந்துட்டு, இல்லைப்பா பேக்லேயே வச்சுட்டு நான் உனக்குன்னு ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன், நான் மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர்றப்ப இது இப்போ வாங்கின கிஃப்ட்டு, இது அன்னைக்கு கொண்டு வந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூக்கா. அக்கா பேர் வந்து பூர்ணிமா. இவங்களும் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்களுக்கும் நிறைய டேலண்ட் இருக்குது. சாரீ ப்ரீப்ளேட் கிளாஸு, சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் கிளாஸு, மெஹந்தி கிளாஸு, இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருந்தே ஆஃப்லைன்லேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்கள்ட்ட படிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவ்வளோ கொயட்டாக நடந்துப்பாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்க்யூக்கா. 2 கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூங்க்கா. இந்த 2 வாட்சுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது தான். பட் 2 வாட்சுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் யார் எந்த வாட்ச் வாங்கி கொடுத்தான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த கிஃப்ட்டு எல்லாமே நான் பிரிக்கலை. என்னோடய ஃபேமிலி நான் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே அவங்கவுங்க பிரித்து பார்த்துட்டு உனக்கு இந்த பொருள் வந்திருக்குன்னு எனக்கு இன்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணாங்க. அதனால் யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் இதில் ஒரு வாட்ச் வந்து தஸ்லீம் பர்வீன்னு சென்னையிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கி கொடுத்தது. ஆனால் அது எந்த வாட்சுங்கிறது எனக்கு தெரியலை. இன்னொரு வாட்ச் யார் வாங்கி கொடுத்தாங்கங்கிறது எனக்கு நிஜமாகவே தெரியலை. ஏன்னா அப்போ நாங்கள் ஃபோட்டோஸ் எதுவுமே கூட எடுத்துக்கலை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிஃப்ட்டு கொடுத்ததுனால யார் என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் பிரிச்சிருந்தேன்னா நேம் பார்த்துட்டு பிரிச்சிருப்பேன். எனக்கு இந்த நேம் தான் இவங்களோடதுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் 2 வாட்சுமே சூப்பராக இருக்குது. இந்த வாட்ச் என் ஹஸ்பண்ட் கட்டிக்கிடுவாங்க, இந்த வாட்ச் வந்து நான் கட்டிக்கிடுவேன். 2மே வந்து கேர்ள்ஸும் வேர் பண்ணிக்கிற மாதிரி, ஜென்ஸும் வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. 2மே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. இது ஒன்று பாருங்களே, அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் ஒரு வாட்ச் வந்து தஸ்லீம் பர்வீன் சென்னை அந்த ஸ்டூடெண்ட்டு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்குமே இதில் எந்த வாட்சுங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்களாம். மேம்க்கு வந்து கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுமே அவங்க போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. தேங்க்யூம்மா. ஆனால் இந்த டைம் வந்து தஸ்லீம் பர்வீன் கொடுத்த கிஃப்ட்டு வந்து எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பேங்கிள் கரெக்டாக என்னோடய சைஸை வந்து எப்படி மெஷர் பண்ணாங்கன்னு தெரியலை. கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2.4 சூப்பராக இருக்குது. இந்த பேங்கிள், இந்த செயின், இது கொலுசு, இது எல்லா கிஃப்டையுமே என்னோடய ஃபேமிலி பிரித்து பார்த்துட்டு, சரி போன ட்ரிப்பு வந்து யார் வாங்கினாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டதுனால அந்த பேப்பரையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால் தெரியும். அப்புறம் ப்ளஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதை வச்சு எந்த கவரு யாரோடது அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டேன். இல்லைனா அதுவுமே தெரிய சான்சஸ் இல்லை. நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து வரக்குள்ளே இவங்க கிஃப்ட்டு கொடுத்ததும் ஃபேமிலி பிரித்து பார்த்துட்டாங்க. தங்கச்சி பொண்ணு எல்லாம் அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கொலுசு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இதோட ஒரு குட்டி இயர்ரிங்ஸும் வந்திருக்கு. இது எதுவுமே ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, ப்ரொமோஷன் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் கிஃப்ட்ஸு நிறைய பேர் மேம் நேரில் வர முடியலை, கண்டிப்பாக கொரியர் போடுவோம், கொரியரில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னாங்க. அம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டதே எனக்கு ஹாப்பினே இல்லை, அதெல்லாம் முடியாது, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புவோம், நீங்கள் வாங்கிக்கணும்னாங்க. அவங்க ஷேர் பண்ணுற கிஃப்ட்ஸையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ லவ்ஸ் வந்து இந்த 2024 23 வரைக்கும் 23 ஸ்டார்டிங் பிப்ரவரியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு பர்சனை இப்போ இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாருங்கள், இயரிங்ஸுமே குட்டியாக அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூம்மா, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.
அடுத்து சேரீ. இந்த சேரீயும் சூப்பர் சேரீ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சேரீயை வந்து நான் கட்டியும் பார்த்துட்டேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஆஃப்லைனில் வந்து ஸ்டூடெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கிளாஸை முடித்தோமா, நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம பட்க போயிடுவோம். ஆனால் எல்லோரும் அப்படி பண்ணிட மாட்டாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு பிரியப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டோம், எவ்வளவோ லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஏர்னிங்ஸ் பண்ணுறோம், இல்லை ஏர்னிங்ஸ் பண்ணணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு உங்களால தான். உங்களோட வேர்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. உங்கள் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி லைஃப் எப்படியோ போச்சு, இப்போ லைஃப் இந்த அளவுக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தா தான் பிரியும் அப்படின்னு இல்லை, ஆனால் வாங்கி கொடுக்குறது இன்னும் பிரியும். ஏன்னா எவ்வளோ லவ்வு அந்த ஒரு சப்போர்ட்லாம் இருந்திருந்தால் நம்ம ஒரு திங்ஸை கொடுத்து அதை வெளிப்படுத்துவோம். இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு மெமரபிளாக இருக்குது, உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்க பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சேரீ க்ரீன் கலர், ஆனால் வீடியோக்கு என்ன கலரில் தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. க்ரீன் கலர் தெரியுதுங்களா? சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூம்மா. இந்த சேரீ வந்து சசிகலா, லக்ஷ்மி, ஈஸ்வரி மூணு பேரும் ஒரே ஊர். அவங்க 3 பேருமே வந்து சேர்ந்து ஒரு சேரீயாக எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஜுவல்லரி வந்து நந்தினின்னு ஒரு அக்கா. இவங்க வந்து மாடர்ன் ஃபேஷன் ஸ்டோருன்னு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. இந்த அக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ஓகேங்களா? நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க சென்ட் பண்ணது தான் இது. இதோட இந்த பேக்கும் கொடுத்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தேங்க்யூக்கா. இப்போ ஃபங்க்ஷனுக்கு அவங்க கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எல்லாருமே கிஃப்ட்டோடு வந்திருப்பாங்கன்னு. ஏன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கிஃப்ட்டு வச்சுருந்தேன், பட் அதுவுமே சர்ப்ரைஸாக தான் வச்சுருந்தேன். ஆனால் அவங்கெல்லாம் கெஸ்ட்டுங்கள்லாம் எனக்கு கிஃப்டாக கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுங்களும் கிஃப்ட்டு வாங்கிட்டு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த பேக்குள்ளே இது வந்து ட்ராவல் பேக்குன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய பேக்காக இருக்குது. பேக்குள்ளேயே ஒரு குட்டி பவுச் இருந்துச்சு, காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு குட்டி பவுச் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூங்க்கா. இந்த 2 கிஃப்ட்டுமே அவங்க கொடுத்தது தான். இதை நிறைய டைம் வேர் பண்ணிட்டேன், ஆனால் ஃபேடாகவே இல்லை, சூப்பராக இருக்குது. கோல்டு மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூக்கா. நெக்ஸ்ட்டு இந்த சேரீ வந்து ரம்யா வாங்கி கொடுத்தாங்க. இவங்க வந்து ராமேஸ்வரம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, டேக் வந்து பிரிக்காமையே வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு பார்த்து தான் ஆச்சரியமாக போச்சு. என்னென்னா, ப்ரைஸை விட இது திருச்சியில் இருக்க ஷாப்பு. அவங்க ராமேஸ்வரத்துலேருந்து வந்து எந்த டைமில் வந்து சாரதாஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. வந்து சாரதாஸ் வந்து திருச்சியில் இருக்குது, பெரிய ஒரு ஷாப்பு. இங்கே வந்து எனக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஊர்லேயே வாங்கியிருந்தாங்கன்னா கூட எனக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. அதாவது அவங்க ஊரில் எடுத்த பொருள் அப்படிங்கிறது கிஃப்ட்டு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்ல, அந்த ஷாப்பு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. பட் அங்கேருந்து வந்து ஃபங்க்ஷன் நடந்தது ஸ்ரீரங்கம். சாரதாஸ் வந்து சாரதாஸ் வந்து சிங்காரத்தோப்பில் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு தனியாக பஸ்ஸு பிடிச்சி போகணும். எப்படி வந்து ஒரு ஷாப்பு வந்து தேடி போய் வாங்கிட்டு வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அவங்க ராமேஸ்வரத்துலேருந்து வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த சாரதாஸுங்கிற நேமை பார்த்ததுமே ஆச்சரியமாக போயிடுச்சு. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குமா. தேங்க்யூ. பாருங்கள், சாரீ சூப்பராக இருக்குது. பட்டு சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இதை தான் வேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த கலரில் ஆரி ப்ளவுஸ் இருக்குது. இதை போட்டு இந்த சேரீயை தான் இன்றைக்கி கட்ட போகிறேன். சூப்பராக இருக்குது. தேங்க்யூம்மா, அவ்வளோ அழகாக இருக்குது. ரம்யா, தேங்க்யூ ஸோ மச். இந்த சேரீ சுமிதா எடுத்துகிட்டு வந்தது. இந்த பொண்ணு பெங்களூர்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு 2 days ட்ராவல் பண்ணி வர்றதுன்னு சொன்னாங்க.
இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்ததில்லை. இப்போது நவம்பரில் நடந்த ஃபங்க்ஷனில் எனக்காக கொண்டு வந்தாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், ஒரு 19 வயசு தான் இருக்கும். ஆனால் என்கிட்ட நிறைய கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அக்கா இது உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரியம். சுமிதா சின்ன பொண்ணு தான், பெங்களூர்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் பேரண்ட்ஸும். அது என் மேலே இருக்க ஒரு ட்ரஸ்ட்டு தானே. தேங்க்யூ ஸோ மச். வந்தவங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு தானே நேரில் வந்திருப்பாங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லப்போனால் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சோம். எல்லாராலேயும் வந்து வர முடியலை. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமையே போச்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக தான் வந்தாங்க, இந்த மாதிரி வந்தாங்க. பட் அதுலேயும் எனக்கு வந்து மேம்க்கு ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணுவோன்ட்டு வாங்கிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வந்த ஸ்டூடெண்ட்டே எனக்கு ஹாப்பி தான். பட் அதுலேயும் கிஃப்டாக வாங்கிட்டு வந்தாங்கல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குது சாரீ. தேங்க்யூம்மா சுமிதா, தேங்க்யூ ஸோ மச். இந்த சாரீ வந்து மணிமாலான்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த ஸ்டூடெண்ட் வாங்கி கொடுத்த சாரீ தான். சூப்பராக இருக்குது. இவங்க வந்து ஜூலையில் நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூம்மா. இந்த சாரியும் இன்னும் ஒரே ஒரு சாரீ மட்டும்தான் வேர் பண்ணி பார்த்தேன். மற்றபடி எந்த சாரியுமே இன்னும் கட்டலை. ஆனால் கண்டிப்பாக கட்டுவேன். நம்ம வந்து கட்டி வீடியோ போட முடியலனாலும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் இது ஒரு மெமரிபிளாக எனக்கு லைஃப் லாங் இருக்கும். இந்த ஒரு வீடியோ எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் தேங்க்யூ சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட நிறைய கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம். 2024 முடிய போது. முடிஞ்ச விஷயத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இனிமேல் என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணுறது, கோல் செட் பண்ணுறதெல்லாம் விஷயம் இல்லை. அதுக்கான எஃபெக்ட்ஸை போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம என்ன எஃபெக்ட்ஸ் போடுறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். என்னோடய லைஃப்பை நிறைய சேஞ்சஸ் வந்து உருவாயிருக்கு. அல்லாஹுடைய உதவியோடு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நான் வீடியோவாக போடுவேன். வீடியோ எதுக்காக போடுறதுன்னா, இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட் ஆகுங்கிற ரீசனால் தான் வீடியோ போடுறது. ஓகேங்களா? உங்களுக்கும் மோட்டிவேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் திங்ஸ் வாங்கி கொடுக்குறதான் விஷயம் இல்லை, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.